கோயம்புத்தூர். இங்கே தான் பஸ் நிற்குமா? சேலம் வண்டி அங்கே முன்னாடி இருக்கும். சேலம் அங்கே. இப்போ மெட்ராஸ்னால் இங்கே நிற்குமா? முன்னாடி என்ன நிற்கிறா பாருங்க, நினைக்காது. சென்னைக்கு போகணும். மேட்டுப்பாளையம் டு கோயம்புத்தூருக்கு ஆட்டோலே வந்துட்டோம். 200 ரூபா கேட்டார். வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? இப்போ நாங்கள் என்ன கோயம்புத்தூருக்கு மேட்டுப்பாளையம் ப்ரோக்ராம் முடிஞ்சுது. நைட்டு 12 மணிக்கு ப்ரோக்ராம் முடிஞ்சுது. அங்கேருந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து கோயம்புத்தூருக்கு பஸ்ஸு ஒன்று தான் ஊட்டி பஸ் வரணுன்னாங்க. அதுவும் பயங்கர கூட்டம். ஆட்டோவில் வந்துட்டோம். அங்கேருந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து நம்ம கோயம்புத்தூர் வரது 1200 ஆட்டோக்கார் கேட்டார். கொடுத்துட்டோம், வந்து இறக்கிட்டார். இங்கே தான் பஸ் வருன்றார். சுற்றி பார்க்குறோம், பஸ்ஸை காணும். இப்போ சென்னை போகிற பஸ்ஸு நிற்குமா? விடிய காலை இல்லையா? இப்போ பஸ்ஸே இல்லையா? ட்ராவல்ஸு நாங்களே ட்ராவல்ஸ் எல்லாம் வேலை வைக்கிறோம். இப்போ பஸ் ஐயோ, என்ன பஸ் சொல்லிட்டேன்? அப்போ நான் அப்படியே உட்காந்துட வேண்டியதானே? இங்கே காலைல 6 மணிக்கா? அது நம்ம ரூம்லேயே தங்கிட்டு வந்துருக்கலாமே. மயக்கமாக இருக்குது நம்மளுக்கு. வேறு அங்கே என்ன சொன்னாங்க அங்கே இருக்கிறவங்க, நீங்கள் கோயம்புத்தூர் போய்ட்டுங்க, அடிக்கடி சென்னைக்கு பஸ் இருக்குன்னாங்க. இல்லை, கவர்மெண்ட் பஸ், ப்ரைவேட் பஸ் எல்லாம் ஃபுல்லாக. பஸ் இதெல்லாம் வருமா இந்த பக்கம்? டவுட்டு தான். சென்னைக்கு போனோம். கடைசியில் இங்கே பாருங்கள், நடு ரோட்டில் நின்று பாருங்கண்ணா, போட்டு பாருங்கண்ணா. பைபாஸில் தான் இருக்குது. கேட்கணும், பைபாஸில் காலியாக வருமா? அது ஃபுல்லாக தான் நின்று தான் போகணும். இல்லை, காலியாக வர வாய்ப்பு. பைபாஸ் எங்கே இருக்குது? ரொம்ப தொலைவா இங்கேருந்து? இன்னொரு 20 கிலோமீட்டர் பைபாஸா? அந்த ஆட்டோக்காரே ஐயோ, நம்ம கொஞ்சமாக அங்கேருந்து 1200 ரூபா, இங்கேருந்து ஒரு 1000 ரூபா போகிறதுக்கு அப்படி நம்ம ட்ராவல்ஸில் போய்ட்டு வந்துடலாம் போல இருக்குது. அவ்வளோதாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படின்னு நிற்கிறதுனா பஸ் வருதான்னு பார்த்துங்க. யூடியூப் சேனல் பேர் என்ன பேருண்ணே? என் பேரா சுரேஷ் பாபு 250. என்ன சேகர் பண்ணா வரைக்கும் விட்டாரு. சென்னைக்கு வந்துருக்காங்க. காந்திபுரம் பஸ் தான் சொல்லுங்கள். பாருங்க, ஒரு பிரதர் வந்தார். நம்மளுக்கோசரம் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்கன்னா பஸ் இருக்குமா? அவர் ட்ராவல்ஸ் இருக்கிறவரான். அவரே இல்லைன்றாரு. முயற்சி பண்ணி பாருங்கள் தம்பி, நல்லா இருப்பேன். பார்த்தீங்களா, கடவுள் வந்து நேரில் வர மாட்டேன், இந்த மாதிரி ரூபத்தில் தான் வருவார். இல்லாட்டி நைட்டு நடுவில் நம்ம உட்காந்துருக்கணும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி. மணி 1:30 ஆயிடுச்சு. 1:30 மணி. இப்போ 1:30. சரி, பார்க்கலாம். எப்படி போகிறேன்னு சொன்னால் அடுத்த வீட்டில்